வசனம் தியானத்தின் தலைப்பு: சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஸ்தாபித்த தேவன் நம்மை விசாரிக்கிறவர். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆண்டவர் வானங்களில் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அறிந்து கொள்வோம். இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது 2ஆம் நாளிலே வானத்தை அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். பின் 4ஆம் நாளிலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். மனிதர்களாகிய நம்மை 6ஆம் நாளிலே அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே உண்டாக்கினார். வானங்கள் பல நிறங்களிலே உண்டு. பூமியின் ஒவ்வொரு இடத்திலிருந்து நாம் பார்க்கும் போதும் வானத்தின் நிறம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். நாம் நிற்கிற இடத்திலிருந்து சாதாரணமாக நாம் பார்க்கும் போதே பல நட்சத்திரங்களை எண்ண முடியும். பைனாகுலர் வைத்து நட்சத்திரங்களை பார்க்கும் போது அதைவிட கூடுதலாக நாம் எண்ண முடியும். இன்னும் கூடுதலாக டெலஸ்கோப்பை வைத்து பார்க்கும் போது அதைவிட கூடுதலான நட்சத்திரங்களை எண்ண முடியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று விசேஷம் உள்ளது. நட்சத்திரங்களையும் கூட ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். அவைகளையெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் நம்மையும் நினைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. நம்மை யாரும் இந்த உலகத்திலே நினைக்கவில்லையே, நம்மை யாரும் விசாரிக்கவில்லையே என்று நாம் மனம் தளர வேண்டாம். வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவன் நம்மை நினைக்கிறார், நம்மை விசாரிக்கிறார். நம்மை நினைத்திருக்கிற தேவனை நாமும் நினைப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிற தேவனிடம் நம் கவலைகளையெல்லாம் வைத்து விடுவோம். சோர்ந்து போகும் போது நாம் தேவன் உண்டு பண்ணின வானத்தை பார்ப்போம், சந்திரனை பார்ப்போம், நட்சத்திரங்களை பார்ப்போம். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்மையும் நினைக்கிறார், நம்மையும் விசாரிக்கிறார், நம்மையும் நடத்துவார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எங்களையும் உண்டு பண்ணின தேவாதி தேவன் எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. எங்கள் மேல் வைத்த அன்பினால் எங்களை விசாரித்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.